சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 டிசம்பர் 29ஆம் தேதி வந்து அவருடைய பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கங்கிறதுக்காக நான் என்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் பலிகட ஆக்க முடியாது, அதனால் நான் இந்த விஷயத்த வந்து இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக வந்து அவர் அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்க ரஜினி ரசிகர்கள், தமிழ்நாட்டில் இருக்க ரஜினி வெறியர்கள், ரஜினி தொண்டர்கள் பயங்கர கோபம் தலைவர் மேலே. ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது தலைவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் வந்து பொன்மொழிகளாக கல்வெட்டில் வந்து பொறிக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னது உண்மையாக இருக்குது. ஏன்னா 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பித்து என்னுடைய ரசிகர்களையும் என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய மானசீக என்னுடைய சிசியர்களையும் நான் இழக்க நேரிட முடியாது அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே கணிச்ச ஒரு மிகப்பெரிய மகான்க சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்னென்ன சொல்றாரோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ புரியவே புரியாது யாருக்குமே. அது வந்து பின்னாடி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் பல பேருக்கு புரியும், பல விஷயங்கள் பல பேருக்கு திருப்பி ரிப்பீட்டாக நடக்கும். இது வந்து ரஜினியோடைய வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. பாபா டைமில் ரஜினி அவர்களுக்கு வந்து கிடைச்ச அவமானங்களும் கிடைத்த வார்த்தைகளும் அதற்கு வந்து அவர் சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ பெரிய வார்த்தைகளை விட்டாங்க, ரஜினி அவர்களை என்னென்னலாம் வந்து இழிவாக பேசினாங்களோ அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. அதை வந்து நான் சொல்கிறேன், தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகான். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையாக இருக்கு. அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, நடக்கவும் போகுது. இனி என்ன நடக்குது தலைவருடைய பொன்மொழிகள் எல்லாம் வெயிட் பண்ணி